சார் இதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது நடைமுறைக்கு எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் உழவர் சந்தைகளை புனரமைக்க ஒரு 20 கோடி அது விட்டுருங்க. 50 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் வந்து அமைக்க டிஜிட்டல் போர்டு. இந்த ரேட்டு இது இந்த ரேட்டு தான் அப்படின்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார்? அதாவதுங்க, தமிழ்நாடு அரசு காய்கறிகளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறோம் அப்படிங்கிற கொள்கை முடிவு இது வரைக்கும் எடுக்கலை. ஆனால் ஒவ்வொரு உழவர் சந்தையிலையுமே விவசாயிகள் கொஞ்சம் டிமாண்டும் போது நல்ல ரேட்டு கிடைக்கிற சமயத்தில் இவங்க என்ன பண்ணிக்கிறேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல ரேட்டு கிடைக்கும் போது ஒரு ஸ்லைடில் கொண்டு வந்து எழுதி ஒட்டிட்டு போயிருப்பாங்க. ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க எந்த அளவுகளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எதுவுமே இல்லாமல் உழவர் சந்தையில் விவசாயிகள் நீண்ட காலமாக இந்த ரேட் ஃபிக்ஸேஷன் சொல்லி அப்படியே கேட்டேன்னுபாங்க. நாங்கள் 5 நாளத்தோட சராசரி எடுத்தோம், பக்கத்து மார்க்கெட்லேருந்து போய் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி உழவர் சந்தைக்கு வர்ற விவசாயி ஒரு இடத்துல சில ஊழியர்கள் நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் விலை வச்சு விற்றுக்குங்க, விலை வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் கிடையிலான பிரச்சனை. அதெல்லாம் ஏன்னா நான் நிறைய இடத்துல போய் நான் சண்டை போட்டிருக்கேன். சார், உங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணுற அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க? அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுச்சா? அப்போ செலவுகள் எப்படி கணக்கு போட்டீங்க, எங்களுக்கு லாபத்தை எப்படி கணக்கு போட்டீங்கன்னு பல முறை கேட்டிருக்கோம். அது அந்த சைன் போர்டு போடுறது என்பது, அந்த விலைக்கான பட்டியல் போடுறது என்பது உழவர் சந்தைக்கு தேவையில்லாத வேலை, இது தேவையில்லாத செலவு. எனவே இந்த மாதிரி தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் தயவு செஞ்சு நிறுத்துங்கிறத நாங்கள் பல முறை கேட்குறோம். சார், இந்த உழவர் சந்தையில் நிறைய கொண்டு வராங்க சார். இதில் உருளைக்கிழங்கு கொண்டு வராங்க, முட்டைகோஸ் கொண்டு வராங்க, முருங்கைக்காய் கொண்டு வராங்க, கத்திரிக்காய், பீர்க்கங்காய், என்ன இப்படி நிறைய காய்கறிகளை கொண்டு வராங்க. ரெண்டாவது, இந்த மின்னணு டிஜிட்டல் போர்டு வைக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக அது வந்து யாராவது ஒருத்தங்களுக்கு கான்ட்ராக்ட் தான் கொடுத்தாகணும். நிச்சயமாக கான்ட்ராக்ட் கொடுத்தாகணும். அதை உட்காந்து ஒருத்தங்க மானிட்டர் பண்ணி ஆகணும். அதில் உட்காந்து ஒருத்தங்க சிஸ்டமைஸாக ஃபீட் பண்ணி ஆகணும். இது எல்லாமே செஞ்சாகணும். இதெல்லாம் செஞ்சால் தான் பண்ண முடியும். அந்த மின் கட்டணம் 3 மடங்கு உயரும். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னு. ஆனால் இது இந்த ரேட்டு தான், இந்த பொருள் இன்றைக்கி முருங்காவா இன்னைக்கு இந்த ரேட்டு, கத்திரிக்காயா அது இந்த ரேட்டு, இது பரீட்சார்த்த முறையில் தான் சொல்கிறாங்க 50 உழவர் சந்தைன்ட்டு. ஆனால் இதை எப்படி இவங்க ஃபிக்ஸேஷன் பண்ண முடியும் சார்? இது ஏற்கனவே சில உழவர் சந்தைகளை வச்சாங்க. ஓகே, அந்த போர்டு அப்படியே தான் இருக்குது. ஓகே, அது எந்த செயல்பாட்டிலையுமே இல்லை. சரி. அடுத்து ரேட் ஃபிக்ஸேஷன் என்பது தமிழ் அரசு கொள்கை முடிவெடுக்கல, விலை நிர்ணயத்துக்கு ஒரு முறையும் உருவாக்கல, ஒரு பாலிசி ஃப்ரேம்னு ஒரு கமிட்டி கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ எங்கேயுமே இல்லை. ஆனால் அந்த உழவர் சந்தையில் வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து நீங்கள் இந்த ரேட் எழுதி போடுன்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்டும் போது கொஞ்சம் ரேட்டு கிடைக்கிறத வந்து ரொம்ப, அதே மாதிரி மார்க்கெட்டில் ஸ்லோ டவுன் வருது, அதிக பொருள் வரும்போது விலை குறையுதில்ல, அந்த நேரத்தில் வந்து விவசாயிகளை காப்பாற்றுற வேலை இல்லை. நீ இந்த விலைக்கு தான் நீங்கள் வாங்கணும்னு போய் ஒரு நுகர்வோர் போய் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? புரியுது. ஆக இந்த மாதிரி அந்த விலை நிர்ணயம் என்பது பொருத்தமுள்ளது. அதற்கு போர்டு அதை விட தேவையில்லாதது. 4 இடத்துல ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க, அதில் செயல்பாட்டுக்கு இல்லாமல் தான் கிடக்குது. ஏன்னா அதுக்கு மின் கட்டணம் செலுத்துறது மிகப்பெரிய சுமை அது. அதனால் இந்த திட்டம் என்பது தேவையில்லாத திட்டம். ஓகே. ரெண்டாவது சார், இந்த நன்னெறி சாகுபடி, நஞ்சற்ற உற்பத்தி, உலகளாவிய ஏற்றுமதியை ஊக்குவிக்க 8.43 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது என்ன சார்? இது என்ன திட்டம்? இல்லை, அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வேலைக்கு அவங்க தொடங்குறேன்னு சொல்கிறாங்க. ஓகே. சர்டிஃபிகேஷனில் வந்து கட்டணம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு தொகையை ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு ஏன்னா கட்டணம் இல்லை அப்படிங்கிற போது அதுக்கான தொகை ஒதுக்கி தான் ஆகணும். அதனால் அப்போது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஓகே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் உலகம் பூரா வாழ்கிறாங்க. அவங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நல்லா விரும்பி வாங்குறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம். ஓகே. வேறு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் முதல் சுற்றில் பேசும்போது உங்களுடைய 10% எதிர்பார்ப்பை தான் பூர்த்தி செய்திருக்கிறது, மீதி 90% இதில் பூர்த்தி செய்யலைன்ட்டு. பொதுவாக இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்த முக்கிய அம்சம் என்ன? அது இதில் இடம்பெறலை அப்படின்னா அது எது? அதாவது பொதுவாகவே கடந்த கால பட்ஜெட் எல்லாமே விவசாயிகளை உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரமாக மெஷினாக தான் பார்த்தாங்க. நாங்கள் கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செஞ்சுட்டு அதை பற்றி அவங்களுக்கு கேள்வி கிடைக்க மாட்டாங்க, எங்களை காப்பாற்ற மாட்டாங்க, கை கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் விவசாய வேலை செய்யும்போது வருஷத்துக்கு 10,000 பேர் இறந்துட்டுருக்குறோம், மரம் ஏறி வண்டி ஓட்டி கரண்ட் அடித்து பாம்பு கடிச்சிருக்கிறோம், அதை பற்றியும் கவலை இல்லை, அதுக்கும் 10 பைசா தரமாட்டாங்க. சரி. ஆக எங்களை உணவு உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரமாக தயவு செஞ்சு பார்க்காத. நீ என்னை அப்படி பார்த்ததுனால தான் வந்து விவசாயிகளுக்கு நன்மையே நடக்கலை. அதனால் தயவு செஞ்சு விவசாயிகள் வந்து அவங்களோட லாபகரம், வாழ்வாதாரம், கட்டுப்படியான விலை, இந்த மாதிரியான நோக்கத்தை நோக்கி திரும்புங்க நம்ம சொல்கிறோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த பட்ஜெட்டில் முழுசாக படிச்சுட்டேன், இந்த ஸ்பைரல் தான் வச்சுருக்கேன்.
விவசாய வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வரி கூட இல்லை. அது எனக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செயல்பாடாக இருந்துச்சு. விவசாயிகள்கிட்ட அச்சாணின்னு சொல்கிறாங்க, திருக்குறள் நிறைய வாச்சிருக்கிறாங்க. அச்சாணி தான் அதிகமாக தேயுது, அதிகமாக மாற்றுறாங்க, அதிகமாக அடி வாங்குது. அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு வந்து நாங்கள் உணவு உற்பத்திங்கிற பேரில் வருஷத்துக்கு 10,000 பேர் தற்கொலை, தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு 600 பேர் தற்கொலை, கடனை கட்ட முடியல, அந்த கடனை கூட இவங்களால் எங்களால் தீர்க்கவும் முடியல, எங்களுக்கு விலையும் கொடுக்க முடியலன்னு அடிப்படை பார்வையே மாறாமல் இருக்குது. பழைய கடந்த கால ஆட்சியோட அந்த பார்வையே தொடர்றது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திட்டங்களில் தமிழ்நாட்டில் வந்து காட்டன் கார்பரேஷன் பருத்தி கொள்முதல் இல்லை, ஆனால் இங்கே பருத்தி மறுமலர்ச்சி திட்டம்னு ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறுதானியம் குறுதானிய கொள்முதல் திட்டமெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது எல்லாம் கொள்முதல் பண்ணுறதே கிடையாது, திட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்னை மேம்பாட்டுக்கு பனை மேம்பாட்டு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. கல்லுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் தென்னை பனை விவசாயிகள் காப்பாற்ற முடியுங்கிற நிலைப்பாடு இருக்குது. அது உலகம் போல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் போது இங்கே கல்லுக்கு அனுமதி கிடையாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாமாயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1800 கோடி ரூபாய்க்கு பாமாயில வந்து இந்தோனேசியா மலேசியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு லிட்டருக்கு 75 ரூபா மானியம் கொடுக்குறாங்க, 2 கோடி லிட்டர் மாசமான வாங்குறாங்க. இந்த 1800 கோடி ரூபாயில் உள்நாட்டிலிருந்து தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் வாங்கினது விவசாயிகளுக்கு எவ்வளோ பெரிய உதவிகரமாக இருக்கும். அந்த மானியத்தை உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை கொடுத்து எப்படி இருக்கும். ஆனால் இதை கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, எண்ணெய் வித்துக்கள் நாங்கள் வந்து தண்ணீரை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. மக்காச்சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா விலை கிடைக்கும், விலை வீழ்ச்சி ஏற்பட்டு பெரம்பலூரில், திண்டுக்கல்லில், திருப்பூரில் ஏகப்பட்ட விவசாயிகள் மறியல் போராட்டம் நடக்குது. ஆனால் இங்கே மக்காச்சோள உற்பத்தி திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு சந்தைக்கு தேவையான உற்பத்தி ஊக்குவிக்கிற வேலை செய்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் திட்டத்தில் சந்தன மரம் செம்மரம் வளர்க்குறேன், நான் நாற்று கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. 30 வருஷம் இவங்க சந்தன மரம் செம்மரம் நாற்று கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க சார். ஆனால் விளைஞ்சு ஒரு செம்மரத்தையோ சந்தன மரத்தையோ வனத்துறை மார்க்கெட் பண்ணி கொடுத்துருக்குதா? வெட்டி வச்ச சந்தன மரத்தை இவங்க விற்கிறதே கிடையாது. செம்மரம் ஒரு விவசாயியோட தமிழ்நாடு வரைக்கும் விற்றதே கிடையாது. ஸோ இவங்க வாட்டுக்கு உற்பத்திக்கான திட்டங்களை போட்டுகிட்டே இருக்கிறாங்களோ இல்லையா, வேறு எதுவுமே கிடையாது. இந்த சிறுதானியங்களுடைய சாகுபடி பரப்பை அதிகரிக்க போகிறோம், சிறுதானிய இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம், அதே போல் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்கல்ல சார். யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிறுதானிய இயக்கம் அப்படின்ட்டு ஒரு ஆண்டு முழுவதும் இது பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக சார்? அதனுடைய இன்டர்நேஷ்னல் மில்லட் டே அப்படின்னு சொல்லிட்டு வருடம் முழுவதும் அதற்காக இது பண்ணாங்க. இப்போ இதை இதனுடைய பரப்பை அதிகரிக்க நாங்கள் ஒரு 63 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். அதே போல் குறுதானியத்துக்காக ஒரு 7 கோடி மதிப்பீட்டில் இயங்குன்ட்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இதை கொள்முதல் செய்வதற்கு இங்கே கொள்முதல் நிலையங்கள் இருக்கா? கொள்முதல் நிலையம் மேலே கொள்முதல் ஸ்கீம் மேலே அதுக்கு பணத்தை ஒதுக்கவே இல்லையே சார். ஓகே, எங்களை உற்பத்தி பண்ண சொல்கிறாங்க. இப்போ நெல்லுக்கு இருக்கிற மாதிரி இல்லை, இது நெல்லுக்கு இருக்கிற மாதிரி இல்லை, கொப்பரை தேங்காய்க்கு இருக்கிற மாதிரி இல்லை சார். இங்கே ஓகே கொள்முதலே இல்லை இது எதுலேயுமே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணியால் கடுமையான சேதம், அதுக்கு ஒரு 7 கோடி ஒதுக்கி வேறு அதுக்கு மருந்து அடிக்க சொல்கிறாங்க. கேரளாவில் சுட்டுக்கொள்கிறாங்க, சுட்டுக்கொண்டு ஒரு பண்ணிக்கு 2000 ஊக்கத்தொகை கொடுக்குது சார் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இங்கே மருந்து அடிக்கிறதா, அந்த மருந்து அடித்தா காட்டு பண்ணி வர்றதான். காட்டு பண்ணியில் இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் கம்பி கட்டுறதையெல்லாம் காட்டு பண்ணியே கற்றுக்குச்சு, அதெல்லாம் அடித்து தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்குது சார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2025 ஹியூமன் பண்ணிக்கு பேர் என்ன சார், மறந்து போச்சு எனக்கு. வைல்டு போர் இல்லை சார், வைல்ட் பிக் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிப்போர்ட்டையே தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டது. சரியா? அப்போது அந்த ரிப்போர்ட்டில் அந்த ஆய்வறிக்கை வெளியிட்டவர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் புலி அடித்து செத்தவங்களை விட காட்டு பண்ணி அடித்து செத்தவங்க தான் ஜாஸ்தின்ட்டு. கரெக்டு. ஆனால் இது ரிப்போர்ட் சார், இது அந்த ரிப்போர்ட் நான் வச்சிருக்கிறேன், நான் எனக்கு நினைவுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் நீங்கள் இதில் இந்த அரசு 7.61 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் காட்டு பண்ணிக்காக. 7.35. சரி, ஓகே. அது போதாதா சார்? அது இந்த திட்டமே தோல்வியான திட்டம். ஓகே, இன்னொன்று திட்டத்தை சொல்கிறேன் பாருங்க. நீங்க பிடிச்சு கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டோம்னு சொன்ன ஒரு அரசு ஜீவோ போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காட்டு பண்ணியை பிடிச்சி அது செனையா இருந்ததுன்னா அதை சுடக்கூடாது. காட்டு பண்ணியை பிடிச்சி கொண்டு எம்எம்சியில் வச்சு நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தா சார் சுட முடியும். இன்னொன்று போட்டாங்க பாரு, இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வாழை மரங்கள் சார். கரெக்ட், ஆமாம், சுடக்கூடாது. வாழை மரங்கள் சூறாவளியில் நிறைய உடஞ்சு உளுந்துரும். இந்த முறை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000-7000 ஏக்கரில் உடஞ்சு விழுந்தது இந்த கோடை காலத்தில். அதுக்கு அது என்ன பண்ணுவாங்க, அது இரும்பை கொண்டு முட்டு கொடுப்பாங்க, மூங்களை கொண்டு முட்டு கொடுப்பாங்க, சவு கொண்டு முட்டு கொடுப்பாங்க, கயிறு கட்டி பார்ப்பாங்க, ஒன்று இணைச்சி பார்ப்பாங்க. சூறாவளி வந்துச்சுன்னா அவ்வளோ சுற்றி ஒரே உடச்சிட்டு போட்டு போயிடும். சரிங்களா? அதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்கு ஸ்கீம் வேணும்னு நீண்ட காலமாக கேட்டுருக்குறோம். இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்குற திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க சார். வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்குற திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க.
ஏன் இது நான் வந்து இந்த அரசை நான் குறை சொல்லல. இல்ல அது அவங்களுக்கு வந்து இந்த அரசை நான் குறை சொல்லல, அமைச்சரை குறை சொல்லல. நான் தெளிவா சொல்றேன், இது அதிமுக ஆட்சியில் இந்த சோகம் தொடர்ந்து திமுக ஆட்சியில். ஏன்னா இந்த அதிகாரிகள், இந்த உயர் அதிகாரிகள் வந்து இவங்க வந்து இந்த துறையை அரசை தவற நடத்தவும் இல்லாம விவசாயிகளுக்கு ஒண்ணுமே கிடைச்சக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி அதாவது நூற்றாண்டு கால அவலம் எங்களை உணவு உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரங்களாகவே பார்க்குற மார்பையை தயவு செஞ்சு தாவேக அரசு அடுத்த பட்ஜெட்டிலாவது மாற்றி அமைக்க வேண்டும். ஓகே, எங்களை தயவு செஞ்சு இன்னுமே உணவு உற்பத்தி பண்ண சொல்லி கடனையும் கட்ட முடியாமல் விலையும் கொடுக்காம எங்களை சாகடிச்சிட்டு இருக்காதீங்க, தயவு செஞ்சு வாழ வைங்கன்னு சொல்லி தான் எங்களுடைய கோரிக்கை. ரெண்டாவது, முட்டு கொடுக்கறதெல்லாம் விவசாயிகள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் முட்டு நாங்களும் தான் வாழ வச்சுருக்கிறோம், கம்பெல்லாம் தயாராக தான் வச்சுருக்கிறோம். அங்கே பிரச்சனை என்னென்னா சூறாவளியில் மரம் உளுந்துறது தான். அந்த காப்பீடெல்லாம் வந்து பல முறை பண்ணி பார்த்து கிராமமே உழுகணும், அப்புறம் அதில் ப்ராசஸ் போட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு கிராப் கட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ விவசாயிகள் ஏமாத்திரன்னு முழுசாக தெரியும். விவசாயிகளுக்கு அது வந்து சேரவே இல்லை. விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்ன, இந்த மாதிரி சிறு இடர் மைனர் கலாமிட்டிஸில் பாதிக்கப்படும் போது இழப்பீடு வேணுங்கிறது தான். அதை தான் கோரிக்கையாக கேட்டான். அது வேறு வழி முடித்து முட்டா வந்து நிற்கிது. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி.